அம்மாடி மருமகளுங்களா, 2 பேரும் இங்க வாங்க. என்னத்த சொல்லுங்க. இந்தாங்கம்மா 500 ரூபாய். மார்க்கெட்டுக்கு போய் இந்த 2 பை வழியா காய்கறிய வாங்கிட்டு வாங்க அப்படின்னு 500 ரூபாவையும் பையையும் கொடுத்தாங்க. சரிங்கத்த, நீங்க சொன்ன மாதிரியே பை நிறைய காய்கறிகளை வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மார்க்கெட்டுக்கும் போனாங்க. மார்க்கெட்டுக்கு போன 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேத்தையும் பார்த்த லட்சுமி அம்மா, என்னது இது, உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்த, ஆனா பாதி பைய கூட காய்கறி வரலையாமா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அத்தை, தக்காளி வெங்காயம் தேங்கான்னு எல்லா காய்கறிகளுமே விலை ஏறி போச்சு. நீங்க கொடுத்த காசுக்கு இவ்வளவுதான் கொடுத்தாங்க. என்னது இவ்வளவுதானா? இது எப்படிமா பத்தோம்? இந்த வீட்ல நம்ம 5 பேர் இருக்கோம், எல்லாருக்கும் இது ஒரு வேளை கூட வராதேமா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ உள்ள வந்த ரவியும் ரகுவும், என்னமா ஆச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கடா, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. 500 ரூபாவுக்கு இவ்வளவுதான் காய்கறியா? ஆமாமா, போர் நடந்துட்டு இருக்கல்ல, அதனால தான் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. டேய், உங்க அப்பா சம்பாரிச்சு ஏதாவது காட்டை வாங்கி போட்டிருந்தாலும் கூட நம்ம காய்கறியை போட்டு பொழைச்சிருக்கலாம். இப்ப என்னதான் பண்ண முடியும்? அத்தை, காடு இல்லைன்னா என்ன, நம்ம கிட்டதான் வீடு இருக்குல்ல, வீட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? வீட்ல மாடி தோட்டம் போடலாம் அத்தை. ஆமாக்கா, அது கூட சரியான யோசனை தான். அப்படி கூட பண்ணலாமே. நீங்க அப்ப ரவி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம மேல் மாடி சுத்தம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுல எப்படி போய் நீங்க இதெல்லாம் பண்ண முடியும்? அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைய விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களை நம்பி எல்லாம் மாடிய விட முடியாதுமா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப ரவி, அம்மா, அவங்க 2 பேரும் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அனுமதி கொடுங்கம்மா அப்படின்னு ரவியும் ரகுவும் கெஞ்சி கேட்டனால வேண்டா வெறுப்பா சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் ஆதிராவும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தேவையான மண்ணையெல்லாம் ரெடி பண்ணி விதை போட்டு மாடியில தோட்டமும் ஏற்பாடு பண்ணாங்க. அப்ப ஆதிரா, அக்கா, தக்காளி செடி வைக்கலாமா? இல்ல, கத்திரிக்காய் வெண்டைக்கான்னு இந்த மாதிரி காய்கறிகளா வைக்கலாம். அப்போ கொய்யாக்காய் சப்போட்டா மாதுளைன்னு இந்த மாதிரி பழ வகைகளும் வைக்கலாமே. அப்ப மீனா, நீங்க எல்லோருமே சொன்ன மாதிரி எல்லா செடிகளுமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவரைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்கான்னு காய்கறி எல்லாம் ஒரு பக்கம் வச்சாங்க. கொத்தமல்லி கருகாப்பில சிறுகீரைன்னு நிறைய செடிகளையும் போட்டு வச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. ஒரு நாள் மீனா மாடிக்கு வந்து பார்த்தா, அச்சுச்சோ, எல்லா செடிகளும் இப்படி வாடி போய் கிடக்குதே, அது மட்டும் இல்லாம இலைகள் எல்லாமே பூச்சி அரைச்சிருக்கே. அப்போ அங்க வந்த லக்ஷ்மி அம்மா, தண்ணிய ஊத்தாம ஒழுங்கா கவனிக்காம இருந்தா இப்படித்தான் ஆகும். ஆதிரா, உங்ககிட்ட தண்ணி நல்லா ஊத்த சொல்லி சொன்னனல்ல ஆதிரா அப்படின்னு சொல்லும் போது, அக்கா, நான் ஏதோ வேலையில இருந்தனால மறந்துட்டேன், நீ வந்து பாத்துருக்கலாம்லக்கா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்த ரவியும் ரகுவும், இங்க பாருங்க, இது உன் வேலை என் வேலைங்கிறதெல்லாம் கிடையாது, இது நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினா. சரி, இப்ப தண்ணி கூட ஊத்திடலாம், ஆனா இந்த பூச்சி எல்லாம் வந்திருக்கே, இதுக்கு என்னதான் பண்றது? அப்ப ஆதிரா, ஏங்க, அதுதான் கடையில நிறைய உரம் விக்கிறாங்கல்ல, அத வாங்கிப்போம். ஏண்டா இப்ப இந்த உரம் வாங்கறதுக்கு வேற செலவு பண்ண போறீங்களா? தேவையில்லாத செலவுடா. அதுக்கு தான் நான் அப்பவே இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? கடையில வாங்குற உரமெல்லாம் கெமிக்கல் உரமா கூட இருக்கலாம். கெமிக்கல் உரமெல்லாம் போட்டா நம்ம உடம்புக்கு தான் கேடு. இயற்கையான உரம் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு மீனா வேப்ப எண்ணெயெல்லாம் வச்சு மருந்த ஒண்ணு ரெடி பண்ண. அதுக்கப்புறம் தினமும் தண்ணியில ஊத்தி அதை மிக்ஸ் பண்ணி செடிக்கு அடிச்சிட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள்லயே எல்லா செடியும் மீண்டும் நல்லா வளர்ந்துருச்சு. ஒரு நாள் மாடிக்கு வந்து பார்த்த மீனா, ஐயோ, நம்ம செடியெல்லாம் சாஞ்சு போயிருக்கே. ஆமாக்கா, நேத்து நைட்டு காத்து நல்லா பலமா அடிச்சிருக்கு, அதனால தான் எல்லா செடியும் இப்படி சாஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு எல்லோரும் அத பார்த்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்த லக்ஷ்மி அம்மா, உங்களுக்கு தான் இதெல்லாம் கவனிக்க முடியாதுன்னு அப்பவே சொன்னல, இதுக்கெல்லாம் அனுபவம் வேணும் அப்படின்னு திட்டிட்டு லக்ஷ்மி அம்மா கீழையும் போனாங்க. அக்கா, ஒருவேளை அத்தை சொல்ற மாதிரி இதுல நமக்கு செட் ஆகாதோ, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கேக்கா. ஆதிரா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் நம்ம கத்துக்கவும் முடியும். செடிய சுத்தி வேலி போட்டிருந்திருக்கணும்,
போடாம இருந்தது நம்ம தப்புதான் அப்படின்னு சொல்லி வேலிய போடவும் ஆரம்பிச்சாங்க. உடைஞ்சு போன செடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஒழுங்கா பராமரிச்சாங்க. அப்படியே கொஞ்ச நாளும் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஆதிரா, அக்கா, நம்ம செடியெல்லாம் நல்லாவே வளர்ந்து காயும் புடிச்சிருச்சு. இப்ப நம்ம அறுவடை பண்ணிடலாம் தானே? அப்ப மீனா, ஆமா ஆதிரா, அறுவடையும் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லா காய்கறிகளையும் அறுவடை பண்ணாங்க. அந்த காய்கறியெல்லாம் எடுத்துட்டு வந்து சமையலும் செய்தாங்க. அதை சாப்பிட்ட ரவியும் ரகுவும், இது ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம கடையில வாங்குற காய்கறிகளை விட இது ரொம்ப ருசியாவும் இருக்கு. ஆமாண்டா, இதுல நம்ம எந்த விதமான ரசாயனத்தையும் கலக்கல, அதுதான் இப்படி இருக்கு. இந்த ருசிய பார்க்கும்போது அந்த காலத்துல நான் சாப்பிட்ட காய்கறி மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லோரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அக்கா, அறுவடை பண்ணினதுல நிறைய காய்கறிக மீதியா இருக்கு. அதெல்லாம் என்னக்கா பண்ணுறது? வேணும்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துடலாம். பக்கத்து வீட்டுக்கு போன 2 பேரும், அக்கா இந்தாங்க, இது எங்களுடைய முதல் அறுவடை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் அதுல இருக்கிற மாதுளைய சாப்பிட்டு பார்த்துட்டு, மீனா, இந்த பழம் உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்கு. நம்ம கடையில வாங்குறத விட நல்லாவே இருக்கு மீனா. அத கேட்ட மீனாவுக்கு ஒரு யோசனையும் தோணுச்சு. வீட்டுக்கு வந்த எல்லோர்கிட்டையும், அத்தை, நமக்கு செடிய எப்படி பாதுகாப்பா வளர்க்கறதுன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஏன் இது ஒரு பிசினஸா பண்ணக்கூடாது? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அத்தை, நமக்கு போக மீதியா இருக்கிற காய்கறியில தானே விற்க போறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பிசினஸ் பண்றதுக்கு நமக்கு நிறைய இடம் வேணும். அதுக்கு நம்ம எங்க போறது? இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது உள்ள வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாங்க வாங்கக்கா, உள்ள வாங்க. மீனா, நீங்க இயற்கையா அறுவடை பண்ற காய்கறி எல்லாம் எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. எங்க மாடியிலயும் இதே மாதிரி வச்சு தரீங்களா அப்படின்னு கேக்கும்போது, அப்ப மீனா, கண்டிப்பா வச்சு தரேங்கா. ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும். என்ன மீனா? கண்டிப்பா பண்றோம், சொல்லு. அக்கா, உங்க சமையலுக்கு போக மீதி இருக்கிற காய்கறி எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம பிசினஸா பண்ணலாம். நீங்க இதுக்கு ஒத்துக்கணும். அத கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரும் அதுக்கு சம்மதமும் சொன்னாங்க. நிஜமாவுமா சொல்றீங்க? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அதுக்கப்புறம் மீனாவும் ஆதிராவும் பக்கத்து வீட்டுக்காரங்க செடி வைக்கிறதுக்கு உதவியும் பண்ணனாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க தோட்டமும் நல்ல செழிப்பா வளர்ந்துருச்சு. இவங்க பிசினஸ் பண்றத தெரிஞ்சு சிலர் வீட்டுக்கு காய்கறி வாங்கறதுக்கும் வந்தாங்க. மீனா, நீங்க ஏதோ இயற்கையா காய்கறி எல்லாம் விக்கிறீங்களாமே, எங்களுக்கும் 1 கிலோ கொடுங்க. எனக்கும் வெங்காயமும் அவரைக்காயும் 1/2 கிலோ கொடுங்கம்மா அப்படின்னு வீடு தேடியே வந்து வாங்கவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே வீடு தேடி வந்து வாங்குறவங்களும் கம்மியாயிட்டாங்க. ஒரு நாள் மீனா வீட்டுக்கு வெளியே, அக்கா, நீங்க எப்பவுமே எங்க கிட்ட தானே காய்கறி வாங்குவீங்க, வாங்கக்கா, வந்து வாங்கிட்டு போங்க. இல்ல மீனா, நான் நேத்தே ஊர்ல இருந்து வரும்போது மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா, நீங்களாவது வாங்கிக்கோங்க. இல்ல மீனா, என் வீட்டுக்காரர் ஆபீஸ்ல இருந்து வரும்போது வர வழியிலே வாங்கிட்டு வந்துட்டாரு. எனக்கும் வேணாம் மீனா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படியே அவங்க வீட்டுக்கு வர கஸ்டமர் எல்லாம் கம்மியாகவும் ஆரம்பிச்சாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன மீனா இது? பிசினஸ் பண்ணலாம், லாபம் வரும்னு சொன்னேன். இப்ப பாரு, கஸ்டமர் எல்லாம் குறையவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிற காய்கறி எல்லாம் வாடி போகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் மீனா, உன்னை நம்பிதான் பணம் போட்டோம். இப்ப பாரு, எல்லாமே வேஸ்டா போகுது இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரவி, நம்ம ஏன் வீட்டுக்கு வந்து வாங்குறவங்கள மட்டும் நம்பி இருக்கணும்? இந்த ஊர்லயே மொத்தமா 500 வீடு இருக்கு. நம்ம மத்தவங்க கிட்டயும் போய் விக்கலாம். சரியா சொன்னீங்க. நம்மளோட காய்கறி எல்லாம் நம்மளே வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கலாம். அப்ப அவங்க மத்தவங்கள தேடி போக மாட்டாங்க. அப்ப ஆதிரா, அது எப்படிக்கா பண்ண முடியும்? ஒரு தள்ளுவண்டியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீதிக்கும் போய் விக்கலாம் ஆதிரா. என்னத, வீதி வீதியா போய் காய்கறி விற்க போறீங்களா? ஏன் என் மானத்தை வாங்கலான்னு 2 பேரும் முடிவு பண்ணியிருக்கீங்களா? அம்மா, இதுல அசிங்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? ஒரு பிசினஸ் பண்ணணும்னா ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் மீனாக்கும் ஆதிராவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. என்னமோ பண்ணுங்க, என் பேச்ச எங்க கேக்குறீங்க? அதுக்கப்புறம் ஆதிராவும் மீனாவும் ஒரு தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு வீதி வீதியா போனாங்க. அப்ப ஒருத்தர், என்னம்மா, ஏரியாக்கு புதுசா இருக்கீங்களே, எல்லாம் உங்க வீட்டு காயா? ஆமாங்க, இது எல்லாமே எங்க மாடி தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிங்க, மருந்து அடிக்காத சுத்தமான காய்கறிங்க.
அப்படின்னு விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. காய்கறி ருசி பார்த்தவங்க தினமும் அவங்க கிட்டயே காய் வாங்கவும் ஆரம்பிச்சாங்க. இதுல அவங்களுடைய வருமானமும் அதிகமாச்சு, பிசினஸும் டெவலப்பும் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன காய்கறி கடைய ஆரம்பிச்சாங்க. அம்மாடி மருமகளா, நான் கூட உங்களை என்னமோ நினைச்சு நிறைய திட்டிருக்கேன். 2 பேரும் கெட்டிக்காரங்க தான், கடையே வச்சுட்டீங்களே அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க, மீனா, உன்னை நம்பினது தப்பா போகல மீனா. நாங்க அப்படி பேசினதுக்கு எங்களை மன்னிச்சிடு. மன்னிப்பும் கேட்டாங்க. முயற்சியும் ஒற்றுமையும் இருந்தால் சாதாரண இடமும் சாதனையாக மாறும். இன்னைக்கு காலையில ஹால்ல உட்காந்துட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா மீனா கிட்ட, அம்மாடி மீனா, என்னதான் இன்னும் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு ரவிக்கு அரை நேரம் தான், மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவாமா. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சாப்பாடு நல்லா சூடா இருக்கணும், சீக்கிரமா பண்ணுமா. அத்தை, காய்கறி எல்லாம் வெட்டி மசாலாவையும் அரைச்சி வச்சுட்டேன், சமைக்கிறது மட்டும்தான் பாக்கி. இதோ கொஞ்ச நேரத்திலேயே சமையலும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஆன் பண்றதுக்காக போனான். கேஸ் ஆன் ஆகவே இல்ல, கேஸும் தீந்து போச்சு. அப்ப மீனா, ஐயோ அத்தை அப்படின்னு கத்துனா. என்ன மீனா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? அத்தை, கேஸ் தீந்து போச்சு, நம்ம கிட்ட வேற ஏதாவது சிலிண்டர் இருக்கா? இல்லையே மீனா, நம்ம கிட்ட ஒரு கேஸ் சிலிண்டர் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லையேமா. ஆனா இப்ப சமையல் ஆகணுமேமா, ரவி வேற வந்துருவான். சரி சரி இரு, நான் போய் பக்கத்து வீட்டுல கேட்டு பார்த்துட்டு வாரேன் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கும் போனாங்க. பக்கத்து வீட்டுல போய், அடியே காவேரி, கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்து வீட்டு காவேரி அம்மாவும் வெளியே வந்தாங்க. அடியே, உங்ககிட்ட 2 கேஸ் சிலிண்டர் இருக்கா? எங்க வீட்டுல தீந்து போச்சு, ஒன்னு இருந்தா கொடு, சிலிண்டர் வந்ததும் திருப்பி தந்துடுறேன். அட நீ வேறக்கா, நானே ஒத்த கேஸ் சிலிண்டரை வச்சுட்டு எப்ப தீருமோன்னு பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி அடுத்த 2 வீட்லயும் லக்ஷ்மி அம்மா போய் கேட்டாங்க. அங்கேயும் இதே பதில் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி அம்மா, மீனா, எல்லா பக்கமும் கேட்டு பார்த்துட்ட, யார் வீட்லயுமே எக்ஸ்ட்ரா சிலிண்டரே இல்லையா. அச்சச்சோ, இப்ப என்னத்த பண்றது? சரி, முதல்ல நான் போய் கேஸ புக் பண்றேன் அப்படின்னு கேஸ் புக் பண்ணவும் போனா. அப்போ மீனா, ஐயோ அத்தை, கேஸ் புக் பண்ண முடியாதுன்னு வருது அப்படின்னு 2 பேரும் புலம்பிக்கிட்ட இருந்தாங்க. அப்போ உள்ள வந்த ரவி, என்ன ஆச்சு? ஏன் 2 பேரும் பதட்டமா இருக்கீங்க? டே ரவி, கேஸ் தீந்து போச்சுடா, புக் பண்ணவும் முடியல. அட, நீங்க 2 பேரும் செய்திய பார்க்கலையா? நாடு பூரா கேஸ் தட்டுப்பாடா இருக்கு, எல்லோருக்கும் இதே பிரச்சனை தான். அப்படியா? அப்ப சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணறது? முதல்ல மதிய சாப்பாடு என்னமா பண்ணிருக்கீங்க, அத சொல்லுங்க. ஏங்க, மதிய சாப்பாடு இன்னும் செய்யவே இல்ல, அதுக்குள்ளதான் கேஸ் தீந்து போச்சு. எனக்கு வர ரொம்ப பசிக்குது மீனா. சரி சரி இருங்க, நான் போய் கடையில ஏதாவது வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு மத்தியானமும் சரி நைட்டும் சரி 2 வேளையுமே கடையில தான் வாங்கி சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வேலைக்கு கிளம்பும்போது ரவி, அம்மா, நான் ஆபீஸ் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன், நீங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கிற அக்கா கடையில வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா. அன்னைக்கு பூரா 2 பேரும் கடையிலயே வாங்கி சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா, ஐயா மீனா, எனக்கு வயிறு வலி தாங்க முடியல அப்படின்னு வயிற்று வலியில ரொம்ப துடிச்சாங்க. அப்ப மீனா, அத்தை, 2 நாளா கடையிலயே சாப்பிட்டதுனாலதான் உங்களுக்கு வயிற்று வலி வந்துருச்சு, இனிமே நான் விறகடுப்புல சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்புக்கு தேவையான மண்ணெண்ணெய் விறகு எல்லாம் வாங்கிட்டு வந்து விறகடுப்புல சமைக்க ஆரம்பிச்சா. மீனா சமைச்சிட்டு இருக்கும்போது வீடு முழுக்கும் புகையாயிருச்சு. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா ரொம்ப இருமிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சுத்த, ஏன் இருமிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு இந்த புகை ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேக வேகமா லக்ஷ்மி அம்மாவை வெளியவும் கூட்டிட்டு வந்தா. அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மி அம்மா நார்மலா மூச்சு விடவும் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ரவி நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, மீனா, அம்மாக்கு தான் புகை ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாத. வேற என்னங்க பண்ணறது? வேணும்னா ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கிக்கலாமா? கரண்ட் அடுப்போட விலையும் விசாரிச்சு பார்த்த மீனா, ஒரு அடுப்போட விலையே 25,000 ரூபான்னு சொல்றாங்க. அவ்வளவுக்கு நம்ம எங்க மீனா போறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன லக்ஷ்மி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீடு ஃபுல்லா இப்படி புகையா இருக்கே. நாங்க எல்லோரும் கேஸ் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஆனா நீங்க சாப்பாட்டை கருக்க வச்சுட்டு இருக்கீங்களா
அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மா, அட நீ வேற, விறகடுப்புல சமைக்கலான்னு முயற்சி பண்ணணும், வீடு முழுக்கும் புகையா ஆயிருச்சு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க, எப்பதான் இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை சரியாகும்னே தெரியல, என்ன பண்ண போறோமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவங்களும் போனாங்க. இப்படியே அன்னைக்கு நாளும் போகுது. அடுத்த நாள் காலையில மீனா யோசிச்சுக்கிட்டு இருந்தா, அவரும் ஆபீஸ்க்கு போகணும், நம்மளும் சாப்பிடணும், என்ன பண்ணறது? ஐடியா, நெருப்பில்லாம கூட சமைக்க முடியுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்ல இருக்கிற பிரெட்டும் காய்கறி எல்லாம் பயன்படுத்தி ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருந்தா. அப்போ அங்க வந்த ரவியும் லக்ஷ்மி அம்மாவும், என்ன மீனா, கேஸ் இல்லாம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, இங்க பாருங்க, பிரெட்டை வச்சு சாண்ட்விச் பண்ணியிருக்கேன், 2 பேரும் சாப்பிட்டு பாருங்க. 2 பேரும் சாப்பிட்டு பார்த்தாங்க. அப்ப ரவி, மீனா இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு மீனா, சரி சரி நான் அப்படியே ஆபீஸும் கிளம்புறேன். அப்ப மீனா, ஒரு நிமிஷம் இல்லைங்க, மத்தியானத்துக்கு மக்காச்சோளம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சத்தான உணவு பண்ணியிருக்கேன், அது கூடவே கொஞ்சம் பழங்களும் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு போங்க. சரி மீனா, கொடு, நான் எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கிளம்பி போனா. அடுத்த நாள் காலையில மீனா கிட்ட, மீனா இன்னைக்கும் நேத்து பண்ண அதே சாப்பாடு தானா? சாண்ட்விச் கூட ஓகே மீனா, ஆனா பழங்கள் எல்லாம் சாப்பிட்றதுனால பசியே கட்ட மாட்டேங்குது, எப்பவுமே சாப்பாடு சாப்பிட்டே பழகினனால இத சாப்பிட்டா கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் பசி எடுக்குது. அப்ப லக்ஷ்மி அம்மா, ஆமா ரவி, வீட்ல இருக்கிற எங்களுக்கே சீக்கிரமா பசி எடுக்குது, நீயோ வேலைக்கு போற ஆளு, என்னதான் பண்ணுவ? அப்ப மீனா மனசுக்குள்ள, ஆமால்ல, இவங்க வேலைக்கு போறனால நிறையாவே பசிக்கும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சா. அப்ப அவளுக்கு ஒரு யோசனையும் தோணுச்சு. சரிங்க, அப்ப உங்களுக்கு பசி அடங்குற மாதிரியே பண்ணித்தரேன். கொஞ்ச நேரத்திலேயே ஹால்ல சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சா. அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, ஏமா மீனா, கேஸே இல்ல, இந்த சாப்பாடெல்லாம் எப்படிமா செஞ்ச? ஆமா, அது கூடயே சட்னி மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்கியே, என்ன மீனா இது? அது வேற எதுவும் இல்லத்த, வெள்ளை அவள்தான், அத தண்ணில கொஞ்ச நேரம் ஊற வச்சேன், சாதம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மாங்காய் தக்காளி எல்லாம் போட்டு கையிலேயே மசிச்சேன், அது பச்சடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சா. அத சாப்பிட்டு பார்த்த லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, உண்மையிலேயே சாதம் மாதிரியே இருக்குமா, ரொம்ப நல்லாவும் இருக்கு. அப்புறம் என்னங்கத்த, நீங்க கேட்ட மாதிரியே சத்தான சாதம் ரெடி, இந்தாங்க அவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ்ல கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி லஞ்ச் பாக்ஸையும் கொடுத்தா. அதை எடுத்துட்டு போன ரவி அன்னைக்கு மதியம் ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது, எப்ப ரவி, கேஸ் சிலிண்டர் பிரச்சனைனால எங்க வீட்ல எல்லாம் சமையலே பண்ணல பாரு, பழங்களையும் பிரெட்டுகளையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆனா நீ மட்டும் வித்தியாசமா சாப்பாடு கொண்டு வந்திருக்கியே, கொடு, நாங்க சாப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டாங்க. ரவி, உண்மையிலேயே இது ரொம்ப சூப்பரா இருக்கு, உன் மனைவி நல்லா யோசிச்சு பண்ணிருக்காங்க, புத்திசாலிதான் அப்படின்னு மீனாவை பாராட்டவும் செஞ்சாங்க. சந்தோஷத்துல ரவி அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தான். மீனா கிட்ட வந்து, மீனா, உண்மையிலேயே உன் சாப்பாடும் யோசனையும் அருமையா இருந்துச்சு, ஆபீஸ்ல எல்லோருமே உன்னை பாராட்டுனாங்க அப்படின்னு சொன்னா. சிலிண்டர் தட்டுப்பாடும் சரியாச்சு. ஆனா ரவியும் லக்ஷ்மி அம்மாவும் அடிக்கடி நெருப்பில்லாத சமையல் தான் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. கொஞ்ச நாளையே மீனாவும் ஒரு கடை ஆரம்பிச்சா. மீனாவோட அந்த நெருப்பில்லாத சமையல் ஊரு மக்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அடிக்கடி மீனா கடைக்கே வந்து சாப்பிட்டாங்க. மீனாவுடைய கடையிலயும் கூட்டம் களை கட்டுச்சு. இப்படியே அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. சிக்கல் வந்துச்சுன்னா பயப்படாம புத்திசாலித்தனமா யோசிச்சாலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. அன்னைக்கு காலையில லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு முன்னாடி மீனா, யாருமா நீ, எதுக்கு எங்க வீட்டு வாசல்ல நிக்கிற? வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களாமா, பார்வதி அக்கா தான் அனுப்பிச்சு விட்டாங்க. ஓ, அது நீதானா? சரி சரி, உள்ள வாமா. மீனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், இங்க பாருமா, இன்னையில இருந்தே வேலைய ஆரம்பிச்சுக்கோ, வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கோணும் அப்படின்னு என்னென்ன வேலைன்னு மீனா கிட்ட சொன்னாங்க. மீனாவும் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. மாப் போடுறது, பாத்திரம் கழுவுறதுன்னு வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டு இருந்தா. ஒரு நாள் ஊர்ல இருந்து லக்ஷ்மி அம்மாவுடைய பையன் ரவி வீட்டுக்கு வந்தான். அம்மா, அப்பா, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? என்னோட படிப்பு நல்லபடியா முடிஞ்சதுமா.
இனிமேல் இந்த ஊர்ல தான் நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க வந்து நிக்கிற மீனாவை பார்த்தா. நீ மீனா தானே? ஆமா, இங்க என்ன பண்ற? அப்ப லக்ஷ்மி அம்மா, இவள உனக்கு முன்னாடியே தெரியுமாப்பா? இவ 1 மாசமா நம்ம வீட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. இவளா? இவ ஏன் கூட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுமா? ரொம்ப நல்லாவே படிக்கிற பொண்ணு. ஆனா இங்க எப்படி? எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு ரவி. என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதனால தான் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு வேலைக்கு வந்துட்டேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்த லக்ஷ்மி அம்மாக்கு, சரி சரிப்பா, நீ ரொம்ப டயர்டா வந்திருப்ப, போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பா அப்படி பேசி ரவிய அனுப்பிச்சும் விட்டாங்க. இந்த பக்கம் மீனா கிட்ட வந்து, இங்க பாரு மீனா, என்னதான் நீ என் பையன் கூட படிச்சிருந்தாலும் இப்ப நீ இந்த வீட்ல வேலைக்காரி தான். அவங்கிட்ட உரிமையெல்லாம் எடுத்து பேசக்கூடாது, புரியுதா அப்படின்னு காரசாரமா பேசுனாங்க. புரிஞ்சுதுமா, இனிமேல் ரவி கிட்ட எதையும் உரிமை எடுத்து பேச மாட்டேன். இப்படியே 2 வாரமும் போகுது. ஒரு நாள் ரவி வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்ப மீனா, ஐயா இது உங்களுடைய சுகர் டேப்லெட், டைமுக்கு போட்டுக்கோங்க, இந்தாங்க அப்படின்னு சண்முகத்தை கிட்ட டேப்லெட் கொடுத்துட்டு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாட்ட வந்து, அம்மா இந்த டைமுக்கு நீங்க கீரை சூப்பு குடிக்கணும், இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீரை சூப்பையும் கொடுத்தா. மீனா வீட்டு வேலை மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிறவங்களையும் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான். இதையெல்லாம் கவனிச்ச ரவிக்கு மீனாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா நிறைய பொண்ணுகளுடைய போட்டோ கொண்டு வந்து, ஏப்பா ரவி, இந்த போட்டோ எல்லாம் பார்த்து உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னு பார்த்து சொல்லுப்பா, பொண்ண பேசி முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ரவி, அம்மா நான் ஏற்கனவே பொண்ணை பார்த்துட்டனே. அது எப்படிப்பா? இப்பதான் நான் போட்டோவை எடுத்துட்டு வாரேன். அம்மா நான் பொண்ணை பார்த்துட்டேன்னு சொன்னது நம்ம வீட்ல வேலை செய்யற மீனாவை தான். எனக்கு மீனாவை ரொம்ப பிடிச்சிருக்குமா. மீனாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேமா. டே ரவி, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவ நம்ம வீட்டு வேலைக்காரி, அவளை போய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்ற? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவ ஸ்டேட்டஸ் என்ன? அம்மா அவ ஏழை பொண்ணா இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணுமா. நம்ம குடும்பத்துக்கு அவ தான் கரெக்டா இருப்பா. ரவி பேசுறத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு கோவம் தான் வந்துச்சு. மீனா கிட்ட போய், யா மீனா, இதெல்லாம் உன் வேலை தானா? பணக்காரன் வீட்டு பையனை வளைச்சு போடலான்னு பாக்கறியா? நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு மீனாவை வீட்டை விட்டு வெளியவும் அனுப்பிச்சு விட்டாங்க. அம்மா அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ வாய மூடு ரவி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வீட்டை விட்டு வெளியவும் அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்த நாள் காலையில ரவி மீனா வீட்டுக்கு போயிருந்தான். இங்க பாருங்கம்மா, மீனாவை நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன். எங்க அம்மாவை சம்மதிக்க வைக்க வேண்டியதெல்லாம் என்னோட வேலை. என்ன நம்பி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. அப்ப மீனாவுடைய அம்மா, தம்பி ஏற்கனவே மீனா உங்களை பத்தி நிறையவே சொல்லிருக்கா, நீங்க ரொம்ப நல்லவருன்னு. ஆனா நீங்களோ பணக்காரங்க, நாங்க எப்படி தம்பி உங்க கூட சம்பந்தம் பண்ண முடியும்? அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, கவலைப்படாதீங்க. மீனாவை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வீட்டுக்கும் போனான். வீட்டுக்கு போன ரவி, அம்மா எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததுன்னா அது மீனா கூட மட்டும்தாம்மா. வேற எந்த பொண்ணையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏ ரவி, என்னால ஒரு வேலைக்காரியெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுடா அப்படின்னு 2 பேரும் ஒரே பிடிவாதமா இருந்தாங்க. இப்படியே 2 வாரமும் போகுது. ஒரு நாள் வீட்டுக்கு வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன ரவி, உங்க அம்மா தான் உனக்கு நிறைய பொண்ணு பாக்குறாங்களே, அதுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. எவ்வளவு நாள் தான் இப்படி தனியாவே இருப்ப? அக்கா நான் ஏற்கனவே மீனாவை செலக்ட் பண்ணிட்டேங்க்கா, மீனாவை தான் கல்யாணம் பண்ணவும் போறேன் அப்படின்னு சொல்றத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்த சண்முகம், அவன்தான் ரொம்ப பிடிவாதமா இருக்கானே, அது மட்டும் இல்ல மீனாவும் ரொம்ப நல்ல பொண்ணுதான், அவ ஏழையா இருந்தா என்ன லக்ஷ்மி, நம்ம கிட்டதான் நிறைய பணம் இருக்கே அப்படின்னு சண்முகமும் சொன்னாரு. இந்த பக்கம் ரவி வேலைக்கும் போகாம சாப்பிடாம பிடிவாதமா படுத்துக்கிட்டே இருந்தான். வேற வழி தெரியாத லக்ஷ்மி அம்மாவும் ரவிக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் பண்ணியும் வச்சாங்க. கல்யாணமும் ஆச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் மீனா, அத்தை இந்தாங்க உங்களுடைய பிரஷர் மாத்திரை, இதெல்லாம் எனக்கு போட்டுக்க தெரியும், உன் வேலைய மட்டும் போய் பாரு. இப்படியே 1 மாசமும் போகுது. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி அம்மாவுடைய தோழிக,
பரவாயில்லையே மீனா, பணக்கார வீட்டுக்கு வேலைக்கு வந்து அவங்க வீட்டு பையனவே வளைச்சு போட்டுட்ட. நீ திறமசாலிதான் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருந்த சீதாவும், என்ன இந்த மாதிரி தான் மத்த வீட்லயும் வேலை பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு நக்கலா பேசி சிரிச்சாங்க. அப்ப மீனா, 2 பேரும் வாய மூடுங்க. நான் ஒண்ணும் உங்கள மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்தி பணத்தை கறக்கல. அத்தையோட தோழிகன்னு அமைதியா போறேன். இனிமேல் இப்படி பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டுரும் அப்படின்னு மிரட்டிட்டு உள்ளயும் போனா. போ. அதை கேட்ட 2 பேருக்கும் கோபம் வந்துச்சு. இவளுக்கு பாத்தியாடி எவ்வளவு திமிருன்னு. ஒண்ணும் இல்லாதவ இப்படி திமிரா பேசிட்டு போறா. இவளை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு திட்டமும் போட்டாங்க. இங்க நடந்தது எதுவுமே லக்ஷ்மி அம்மாவுக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாங்க. நல்லாவும் பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போனாங்க. அன்னைக்கு சாயந்தரமும் ஆச்சு. ரவி, அம்மா மீனா, நான் வேலை விஷயமா வெளியூர் போறேன். வரதுக்கு எப்படியுமே 1 மாசம் ஆகும். 2 பேரும் கவனமா இருங்க. அப்பாவையும் கவனமா இருக்க சொல்லுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி அங்கிருந்து கிளம்பினா. 3 நாளைக்கு அப்புறம் திரும்பி வந்த 2 பேரும், லக்ஷ்மி, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும், வா ரூம்ல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லக்ஷ்மி அம்மாவை ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. வேணும்னே அவங்களுடைய பர்ஸ சோஃபா மேல வச்சுட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 3 பேரும் வெளியே வந்தாங்க. வந்ததும், சரி லக்ஷ்மி, நீ தான் வரலன்னு சொல்லிட்டியே, நாங்க 2 பேரும் அப்படியே ஷாப்பிங்கும் கிளம்புறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு பர்ஸ ஓபன் பண்ணி பார்த்தாங்க. அப்போ, ஐயோ, இதுல நான் 2000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். இப்ப 1500 ரூபாய் தான் இருக்கு. 500 ரூபாய காணோம் லக்ஷ்மி. என்ன கீதா சொல்ற? நான் கூட பார்த்தனே நீ 2000 ரூபாய் உள்ள வச்சத. வேற எங்க போயிருக்கும்? இதோ இங்க நிக்கிறாளே இந்த மீனா தான் எடுத்திருப்பா. இங்க பாரு லக்ஷ்மி, பர்ஸை இங்க வச்சுட்டு நம்ம ரூம்குள்ள போனோம். இங்க வந்து பாக்கும்போது பணத்தை காணோம். உன் மருமக தான் இங்க இருந்தா, அவதான் பணத்தை எடுத்திருப்பா. தெரியாம பேசாதீங்க. நான் எதுக்கு உங்க பணத்தை எடுக்கணும்? இங்க உனக்கு மட்டும்தான் பண தேவை இருக்கு. நாங்க ஒன்னும் உன்ன மாதிரி பிச்சைக்காரங்க இல்ல பணத்தை திருடுறதுக்கு அப்படின்னு பேசுறத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. கீதா, மன்னிச்சிடு கீதா. அவ எடுத்த 500 ரூபாவை நான் கொடுக்கறேன். இந்தா இத வச்சுக்கோ அப்படின்னு பணத்தை கொடுத்து அவங்கள அனுப்பியும் விட்டாங்க. ஏன் மீனா, உனக்கு பணம் ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே? உன்னால எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இப்படித்தான் என் தோழிக முன்னாடி என் மானத்தை வாங்குவியா? இப்படி ஒரு திருடிய என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வர வச்சுட்டேன். முதல்ல என் கண்ணு முன்னாடியே நிக்காத, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு மீனாவை வெளியவும் அனுப்பிச்சு விட்டாங்க. மீனாவும் வேற வழி தெரியாம ரொம்ப சோகமா வீட்டை விட்டு வெளியவும் வந்துட்டா. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா வீட்டுல இருக்கும்போது, ஐயோ, இங்க யாரு தண்ணிய ஊத்தி வச்சது அப்படின்னு தண்ணியில காலை வச்சு கீழையும் வலிக்கியும் விழுந்தாங்க. இதனால அவங்களுக்கு கைகாலெல்லாம் அடிபட்டு நடக்க முடியாம இருந்துச்சு. அப்போ சண்முகம், என்ன லக்ஷ்மி இப்படி ஆயிருச்சு? நான் வேணா மீனாக்கு கால் பண்ணி வர சொல்லட்டா? உன்னை நல்லா பாத்துக்குவா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, என்னோட தோழிய வருவாங்க, அவங்க நல்லாவே பாத்துப்பாங்க அப்படின்னு அவங்க தோழி 2 பேத்துக்கும் போன் பண்ணாங்க. அவங்க போனை எடுக்கவே இல்ல. இத கவனிச்ச சண்முகம் மீனாவை பார்க்க போனாரு. அம்மாடி மீனா, உன் அத்தை வழுக்கி கீழே விழுந்துட்டாமா. பெருசா கவனிக்க யாருமே இல்ல, நீ கொஞ்சம் வீட்டுக்கு வரியாமா அப்படின்னு சொல்லும்போது, இதோ வரமாமா அப்படின்னு சண்முகத்தை கூடயே மீனாவும் கிளம்பி வந்தா. மீனா வந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மாவை நல்லாவே கவனிச்சுட்டா. லக்ஷ்மி அம்மாவும் சீக்கிர குணமும் ஆயிட்டாங்க. அப்ப மீனா, சரிங்க மாமா, அத்தை இப்போ நல்லாவே குணமாயிட்டாங்க, நல்லாவே நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நான் அப்படியே கிளம்புறேன் மாமா. அப்ப லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, இங்கேயே இருக்க சொல்லலாமா? இல்ல வேண்டாம், அவ என்னதான் இருந்தாலும் அப்படி திருடி இருக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு மீனாவை கூப்பிடவே இல்ல. அப்ப சண்முகம், ஏமா கிளம்புற? அவ ஒரு கோவத்துல வீட்டை விட்டு போ சொல்லிட்டா. இப்பதான் நீ வந்துட்டு இல்லமா, இங்கேயே இருந்துருமா. அப்ப மீனா, மாமா, அந்த பணத்து விஷயத்துல என் மேல எந்த தப்பும் இல்ல, அந்த பணத்தை நான் திருடவும் இல்ல, அத நிரூபிச்சுட்டு நானே இந்த வீட்டுக்கு திரும்பி வருவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீனாவும் போனா. மீனா போய் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க தோழி 2 பேரும் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. ஐயோ லக்ஷ்மி, இப்ப எப்படி இருக்கு? உனக்கு கால் உடைச்சு போச்சுன்னு தெரிஞ்சோன்ன
ரொம்ப துடிச்சு போயிட்டோம் லக்ஷ்மி. ஆனா என்ன பண்றது, நாங்க தான் வெளியூர் போயிட்டோமே. ஆமா லக்ஷ்மி, ரொம்ப முக்கியமான வேலை, அதனால தான் வர முடியல. இல்லைனா உடனே ஓடி வந்திருப்போம் அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு கோபம் வந்தாலும், சரி பரவாயில்ல விடுங்க, முக்கியமான விஷயம்னு சொல்றீங்க, என்ன பண்ண முடியும், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா உள்ள போனாங்க. நல்ல வேலை, நம்ம சொன்னதெல்லாம் அந்த லக்ஷ்மி நம்பிட்டா. அட ஆமா கீதா, நான் கூட அந்த மீனா இவளை கவனிச்சுப்பா, இவ மனசு மாறி அவளை ஏத்துப்பான்னு நினைச்சேன். நல்ல வேலை, அப்படி எதுவும் நடக்கல. அது எப்படி இவ ஏத்துப்பா, அவ மேல நம்ம போட்டது திருட்டு பழி இல்ல அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்ட லக்ஷ்மி அம்மா, அடி பாவிகளா, நீங்க 2 பேரு தான் என் மருமக மேல திருட்டு பழி சுமத்துனீங்களா? இது தெரியாம நான் அவளை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டேனே. 2 பேரும் என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. அவங்க 2 பேத்தையும் திட்டி வெளியவும் அனுப்பிச்சு விட்டாங்க. தன்னுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி அம்மா மீனாவை தேடி போனாங்க. வீடு பூட்டி இருந்தது. அப்போ அங்க ஒருத்தர்கிட்ட, ஏங்க இந்த வீட்ல மீனாவும் அவளுடைய அம்மாவும் தங்கி இருந்தாங்க, எங்க போயிருக்காங்கன்னு தெரியுங்களா? அட அவங்களா, 2வது தெருவுல ஒரு பணக்கார வீடு இருக்கல்ல, அங்க போய் பாருங்க, இருப்பாங்க. அவங்க எதுக்குங்க அங்க இருக்காங்க? 2 பேரும் அங்க வேலை பாக்குறாங்களா? அது அவங்களோட வீடுதாமா. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுடைய சொத்து அவங்க மாமா கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருந்துச்சு. அதே அதிர்ச்சியில அந்த வீட்டுக்கும் போனாங்க. வீட்டை பார்த்த லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, இவ வீடு நம்ம வீட்டை விட 3 மடங்கு பெரிய வீடா இருக்கு, இவ இவ்வளவு பெரிய பணக்காரியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப தயக்கமா வீட்டுக்குள்ளயும் போனாங்க. அப்போ வீட்டுக்குள்ள மீனாவுடைய அம்மா, ஏமா மீனா, இனி எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே அழுதுகிட்டு இருப்ப? போய் உன் புருஷங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இங்கேயே கூட்டிட்டு வந்து தனியா வாழலாம்லமா? அம்மா, அத்தை கோவக்காரங்களா இருந்தாலும் ரொம்ப நல்லவங்கம்மா. நான் வீட்ல வேலை பார்க்கும் போதே ஏழையா இருந்தாலும் என்ன ரொம்ப நல்லாவே நடத்தினாங்க. அவங்க கோவம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஒரு நாள் அவங்களே என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நான் ரவி கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கதவு கிட்ட இருக்கிற லக்ஷ்மி அம்மா பார்த்தா, அத்தை உள்ள வாங்கத்த, இங்க எப்படி வந்தீங்க? மீனா, என்ன மன்னிச்சிடு மீனா, நீ என்னை விட பெரிய பணக்காரியா இருந்தாலும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல. என் பையனை தனியா பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கல. நான் தான் பணத்தை ஆசையில உன்னை தப்பா புரிஞ்சுட்டேன் அப்படின்னு மன்னிப்பும் கேட்டாங்க. அது பரவாயில்லத்த, நீங்களும் என் அம்மா மாதிரி தான். என் அம்மா பேசுனா நான் பொறுத்துக்க மாட்டேனா? ஏமா மீனா, நீ இவ்வளவு பெரிய பணக்காரின்னு ஏன் என்கிட்ட சொல்லல? அத்தை, எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் என்கிட்ட பணம் இல்லைன்னு எட்டி கூட பார்க்காத சொந்தக்காரங்க எல்லாம் எங்க அப்பாவுடைய சொத்து திரும்பி வந்ததும் தேடி வர ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பணத்துக்காக தேடி வரவங்கள எனக்கு பிடிக்கல. அதனால தான் நானும் அம்மாவும் ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப கூட அம்மாவுடைய ஆசைக்காகத்தான் நாங்க இந்த வீட்டுக்கே வந்தோம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊர்ல இருந்து வந்த ரவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி சண்முகம் மீனா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அப்போ ரவிய பார்த்த லக்ஷ்மி அம்மா, என்ன மன்னிச்சிடு ரவி, பணத்தாசையில ஏதேதோ தப்பு பண்ணிட்டேன். நீங்க 2 பேரும் தனி கொடுத்தன போயிடாதீங்க ரவி அப்படின்னு சொல்லும்போது மீனா, அத்தை என்னதான் இருந்தாலும் நான் உங்க வீட்டு மருமக, வாங்கத்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு போனாங்க. ஒரே வீட்ல எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க. நல்ல மனசு இருந்தாலே போதும், ஏழ்மையா இருந்தா கூட உயர்வா வாழலாம்.